ஜூன் 14 நாளை மாலை 4 மணி அளவில் திருச்சிராப்பள்ளி அண்ணா ஸ்டேடியம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள மதச்சார்பின்மை காப்போம் பேரணி தொடங்குகிறது. அங்கிருந்து டிவிஎஸ் ரவுண்டானா, மகாத்மா காந்தி சிலை, பெரும்பிடுகு முத்தரையர் சிலை ஆகியவற்றை கடந்து மாநகராட்சி பள்ளி அருகே பேரணி நிறைவு பெறுகிறது. தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி பொறுப்பாளர்கள் பல்லாயிரக்கணக்கில் இந்த பேரணியிலே பங்கேற்கிறார்கள். அகில இந்திய அளவில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும், மதச்சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று அறைகூவல் விடுப்பதற்கான ஒரு பேரணிதான் இந்த பேரணி. மதச்சார்பின்மை கோட்பாடு அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடாகும். ஆர்எஸ்எஸ், பிஜேபி உள்ளிட்ட சங் பரிவார்கள் மதச்சார்பின்மைக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் மதச்சார்பின்மை கோட்பாட்டுக்கு எதிரான யுத்தம்தான் அவர்கள் நடத்துகிற யுத்தம். அதற்கான உத்திகளுள் ஒன்றுதான் வெறுப்பு அரசியல். சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான, முஸ்லீம் மற்றும் கிறித்தவர் உள்ளிட்ட சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை ஒரு உத்தியாக கையாளுகிறார்கள். இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ளனர் என்கிற காரணத்தினால் பெரும்பான்மை மக்களின் நலன்கள் என்கிற பெயரில் மதத்தின் அடிப்படையிலே இந்துக்களை அணிதிரட்டுவதற்காக மதத்தின் அடிப்படையிலே சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு பரப்பி வருகிறார்கள். கடந்த 11 ஆண்டு கால ஆட்சியில் அந்த தாக்குதலில் ஆட்சி அதிகாரத்தையும் முழுமையாக பயன்படுத்தி வருகிறார்கள். சட்டத்தின் பெயரால், ஜனநாயகத்தின் பெயரால் சட்டவிரோதமாக, அரசமைப்பு சட்ட விரோதமாக செயல்பட்டு வருகின்றனர். குடியுரிமை திருத்த சட்டம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, மதச்சார்பின்மைக்கு எதிரானது. அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 370 நீக்கம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, மதச்சார்பின்மைக்கு எதிரானது. முத்தலாக் திருத்த சட்டம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, மதச்சார்பின்மைக்கு எதிரானது. வக்ஃப் திருத்த சட்டம் அண்மையிலே நிறைவேற்றப்பட்ட சட்டம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, அதன் உயிர்மூச்சு கோட்பாடான மதச்சார்பின்மைக்கு எதிரானது. மேலோட்டமாக பார்த்தால் முஸ்லீம்களுக்கு எதிரானது என்று தோன்றும். முஸ்லீம்களுக்கு எதிரானதுதான் என்றாலும் கூட உள்ளீடாக பார்த்தால் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதுதான் உண்மை. மிகவும் நுட்பமாக பார்த்தால் செக்யூலரிசம் என்கிற மதச்சார்பின்மைக்கு எதிரான தாக்குதல்கள் தான் இந்த அனைத்தும். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் நோக்கில்
அதன் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மையை பாதுகாக்கும் நோக்கில் இந்த பேரணியை ஒருங்கிணைக்கிறது. சேவ் செக்யூலரிசம் ரேலி என்று இதற்கு பெயரிட்டிருக்கிறோம். மதச்சார்பின்மை காப்போம் பேரணி. இந்தியாவின் பிற மாநிலங்களில் கட்சியும் RSS உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகளும் மதத்தின் பெயரால் வெறுப்பு அரசியலை பரப்பி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டு வருகிறார்கள். மாப் லிஞ்சிங், கும்பல் கொலை, 100 பேர் சேர்ந்து ஒருவரை அடித்து கொலை செய்வது, பசு புனிதம் என்கிற பெயரால் மதமாற்றம் செய்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டின் பெயரால் இந்த லிஞ்சிங் என்கிற கும்பல் கொலை கலாச்சாரம் சங் பரிவார்களால் இந்த மண்ணிலே வேரூன்றி இருக்கிறது, திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருகிறது. மசூதிகளை தகர்ப்பது, தேவாலயங்களை தகர்ப்பது, பைபிள், குர்ஆன் போன்ற மத நம்பிக்கையாளர்களின் புனித நூல்களை எரிப்பது, மாட்டுக்கறி சாப்பிடுகிறார்கள் என்ற பெயரில் படுகொலைகளை செய்வது போன்ற கலாச்சாரம் இன்றைக்கு மதத்தின் பெயரால் இங்கே திட்டமிட்டு வளர்க்கப்பட்டு வருகிறது. இது மிகவும் ஆபத்தானது. இந்து மதத்தின் கருத்துக்களை பரப்புவதற்கு என்ன சுதந்திரமோ அதே சுதந்திரம் பிற மதங்களுக்கும் உண்டு. அரசமைப்பு சட்டம் அதை அனுமதிக்கிறது, வழங்குகிறது. இந்து மதத்தில் உள்ள நம்பிக்கைகளை மதிக்க வேண்டும் என்பது அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளுள் ஒன்று, வரையறைகளுள் ஒன்று. அதேபோல சிறுபான்மை சமூகத்தவரின் மதங்களின் நம்பிக்கைகளையும் மதிக்க வேண்டும், அந்த உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது. ஆனால் குடியுரிமை திருத்த சட்டம் வெளிப்படையாக முஸ்லிம்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டது. அப்படி என்றால் அரசமைப்பு சட்டத்தின் மத உரிமைகளுக்கு எதிராக, மத சுதந்திரங்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட சட்டம்தான் குடியுரிமை திருத்த சட்டம். அது நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதுதான் விடுதலை சிறுத்தைகளின் இந்த பேரணியின் நோக்கமாகும். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அரசமைப்பு சட்டம் வழங்குகிற சிறப்பு உரிமைகள் இத்தனை காலம் பாதுகாக்கப்பட்டு வந்தன. அந்த மாநிலங்கள் நிபந்தனைகளின் பெயரில்தான் இந்தியாவின் ஒரு மாநிலமாக தன்னை இணைத்துக் கொள்ள முன்வந்தது. அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 370 உருவாக்கப்பட்டது. ஆனால் வரலாற்றை முற்றாக சிதைக்கும் வகையில், திரித்து கூறும் வகையில் RSS, சங் பரிவார் அமைப்புகள், பாஜக அந்த மாநிலங்களில் பன்னாட்டு முதலாளிகளுக்கு கதவுகளை திறந்து வைப்பதற்காக, அந்நிய முதலீடுகளை கொண்டு வந்து குவிப்பதற்காக, அங்குள்ள இயற்கை வளம், கனிம வளம் உள்ளிட்ட இயற்கை வளம் அனைத்தையும் சுரண்டுவதற்கு ஏதுவாக அரசமைப்பு சட்டம் எண் 370 நீக்கம் செய்தார்கள். இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை. அதனால் அது அரசமைப்பு சட்டத்திற்கும் எதிரான நடவடிக்கை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எந்த மதத்தின் தனிச்சட்டத்திலும் தலையிடாத இந்திய ஒன்றிய அரசு, எந்த மதத்தின் சொத்து நிர்வாகத்திலும் தலையிடாத இந்திய ஒன்றிய அரசு, இஸ்லாமியர்களின் சொத்து நிர்வாகத்தில் மட்டும் வெளிப்படையாக
தலையீடு செய்வது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, மதச்சார்பின்மைக்கு எதிரானது. ஒரு மதத்தை ஆதரிக்கக்கூடாது அரசு என்பதை தாண்டி எந்த ஒரு மதத்தையும் வெறுக்கக்கூடாது, எதிர்க்கக்கூடாது என்பதும் சேர்ந்ததுதான் மதச்சார்பின்மை. மதத்திற்கு ஆதரவாக இருப்பது கூடாது என்பது மட்டுமே மதச்சார்பின்மை இல்லை. எந்த ஒரு மதத்தையும் எதிர்க்கக்கூடாது, பகைக்கக்கூடாது, வெறுக்கக்கூடாது என்பதும் சேர்ந்ததுதான் செக்குலரிசம், மதச்சார்பின்மை. ஆனால் இந்த 11 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழ்நாடு தவிர பிற அனைத்து மாநிலங்களிலும் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள். மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இடம் தராத ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட மண்ணாக தமிழ் மண், தமிழ் நாடு விளங்குகிறது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டையும் அவர்கள் ஒரு இலக்காக வைத்து மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவதற்காக முருகவேல் யாத்திரை, முருக பக்தர்கள் மாநாடு, திருப்பரங்குன்றம் இந்துக்களுக்கான மலை, இதுபோன்ற பிரச்சனைகளை கையில் எடுக்கிறார்கள். தமிழ் மக்களின் இதர ஜனநாயக உரிமைகளுக்காக போராடாதவர்கள், சமூக நீதிக்காக போராடாதவர்கள், அடிப்படை வசதிகளுக்காக போராடாதவர்கள், சாதிய வன்கொடுமைகளை எதிர்த்து போராடாதவர்கள், கோயில் நுழைவு உரிமைகளை பற்றி பேசாதவர்கள், அரசு குத்தகைகளில், அரசு சொத்துக்களில் தலித்துகள் பழங்குடியினருக்கும் உரிமை உண்டு என்று வாதாடாதவர்கள், மதத்தின் பெயரால் தமிழ்நாட்டு மக்களை ஏய்ப்பதற்காக தமிழ் கடவுள் முருகனின் பெயரால் முருகவேல் யாத்திரை போகிறார்கள். இப்போது முருக பக்தர்கள் மாநாட்டை ஒருங்கிணைக்கிறார்கள். ஆகவே அவர்களின் நோக்கம் தமிழ்நாட்டை மேம்படுத்துவதல்ல, தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதுதான். அவர்களின் கடவுள் நம்பிக்கையை தங்களுக்கு சாதகமாக அரசியல் ஆதாயத்திற்கென மடைமாற்றம் செய்து கொள்வதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. இத்தகைய ஒரு சூழலில்தான் தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால் வன்முறை வேண்டாம், மதத்தின் பெயரால் சமூக பிளவினைவாதம் வேண்டாம் என்று வலியுறுத்துவதற்காக அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் என்று அறைகோல் விடுப்பதற்காக நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மதச்சார்பின்மை காப்போம் பேரணி நடைபெறுகிறது. இந்த பேரணியில் பல்லாயிரக்கணக்கில் சிறுத்தைகள் பங்கேற்க இருக்கிறார்கள் என்றாலும் கூட கட்சி சார்பற்ற முறையிலே மனித உரிமை ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பெண்ணுரிமை போராளிகள், மனித உரிமைக்கு செயல்படக்கூடிய நிறுவனங்கள் என்று அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இதில் பங்கேற்க வேண்டும். சேவ் செக்யூலரிசம், மதச்சார்பின்மை காப்போம் என்று முழங்க வேண்டும். இந்திய அரசியல் இன்றைக்கு இந்த ஒற்றை சொல்லை மையமாக வைத்துதான் இரு அணிகளாக பிரிந்து இயங்குகிறது. மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் பிஜேபி தலைமையில் இயங்குகிறார்கள். மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் இந்தியா கூட்டணியில் இயங்குகிறார்கள். மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள் பிஜேபி தலைமையில் இயங்குகிறார்கள். மதச்சார்பின்மைக்கு ஆதரவாளர்கள் ஒருபுறம் விடுதலை சிறுத்தைகள், திராவிட முன்னேற்றக் கழகம், இடதுசாரிகள், காங்கிரஸ் போன்ற இந்தியா கூட்டணி கட்சிகள் ப்ரோ செக்யூலரிசம், மதச்சார்பின்மைக்கு ஆதரவாக நிற்கிறோம். பிஜேபியும் பிஜேபி தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் அதிமுக உட்பட மதச்சார்பின்மைக்கு எதிராக அணி சேர்கிறார்கள். இந்த சூழலில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த அரசியலை, இந்த முரண்பாடுகளை கூர்மைப்படுத்துகிறது. மதச்சார்பின்மை பக்கம் நிற்போம், மதச்சார்பின்மையை காப்போம், வாருங்கள் வாருங்கள் என்று அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளுக்கும் அறைகூவல் விடுக்கிறோம். அகமதாபாத்தில் நேற்று
நடந்த கொடூரமான கோரமான விபத்து பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது. ஒருவரை தவிர விமானத்தில் பயணித்த 229 பயணிகளும் 2 விமானிகள் உட்பட 12 விமான பணியாளர்களும் முற்றாக எரிந்து கருகி சாம்பலாகி இருப்பது நெஞ்சை பதற வைக்கிறது. அவர்களை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்றே விளங்கவில்லை. இந்திய அரசுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது. இதனை முழுமையாக விசாரித்து உண்மை நிலையை கண்டறிந்து இதுபோன்ற தொழில்நுட்ப கோளாறுகளால் நடைபெறும் விபத்துகள் இனி வருங்காலங்களில் நிகழாதவாறு தடுப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும். டெல்லியிலிருந்து அகமதாபாத் சென்ற அந்த விமானம்தான் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்டிருக்கிறது. டெல்லியிலிருந்து அகமதாபாத் வந்தபோதே அந்த விமானத்தில் முறையாக எதுவும் இயங்கவில்லை என்ற புகார்கள் இப்போது வெளியாகி இருக்கின்றன. ஏசி வேலை செய்யவில்லை, இதர எலக்ட்ரானிக் சிஸ்டம் வேலை செய்யவில்லை என்றெல்லாம் இப்போது சில பயணிகள் அது குறித்து எழுதுகிறார்கள். டாடா நிறுவனம் 1 கோடி ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிறது. எத்தனை கோடிகளை கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது. இந்த இழப்பை சகித்துக் கொள்ள முடியாது. எனவே இந்திய ஒன்றிய அரசும் இந்த விமானிகள் உள்ளிட்ட விமான பணியாளர்களுக்கும் பயணிகளுக்கும் இன்னும் கூடுதலாக இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும். வாய்ப்புள்ள குடும்பத்தினர் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் அரசு வேலைவாய்ப்பை வழங்க முன்வர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. மருத்துவ குழு இந்த பேரணிக்காக 3 குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. முதலுதவி செய்வதற்கான தேவை இருந்தால் அந்த மருத்துவ குழு அதை கவனித்துக் கொண்டும் காவல்துறையினருக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்குவதற்கு கட்சியிலிருந்து ஏறத்தாழ 300 பேர் தன்னார்வ பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வண்டியை நிறுத்தும் இடம், ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் வரக்கூடிய வண்டிகளுக்கு, 4 திசைகளிலிருந்தும் வரக்கூடிய வாகனங்களுக்கு எந்தெந்த பகுதிகளில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை காவல்துறையினர் முடிவு செய்து விடுதலை சிறுத்தைகளின் தன்னார்வ பணியாளர்களோடு இணைந்து அதை நெறிப்படுத்த இருக்கிறார்கள். அதற்கு இயக்கத் தோழர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஏதேனும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கேடர்ஸ் ரேலி தான் இது. நாங்கள் ஒரு 20,000 to 25,000 பேர் இருக்கோம். இது தேர்தலை மையப்படுத்தி நாங்கள் இதை செய்யவில்லை. இது ஏற்கனவே திட்டமிட்டது. நாங்கள் மே 31ஆம் தேதியே இதை நடத்தியிருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அதற்கு முன்னதாகவே நாங்கள் யோசித்தோம். பிப்ரவரி, மார்ச் அந்த தேதிகளிலேயே நடத்த திட்டமிட்டிருந்தோம். வக்ஃப் திருத்தச் சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்திய போதே இந்த பேரணி குறித்து நாங்கள் அறிவித்தோம். பன்ருட்டியில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்ட நிகழ்வில் பிப்ரவரி மாதம் என்று கருதுகிறேன், மார்ச் மாதம் என்று கருதுகிறேன், அந்த பொதுக்கூட்ட நிகழ்விலேயே இந்த வக்ஃப் திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கையில் விடுதலை சிறுத்தைகள் களமிறங்கும் என்று நான் அறிவித்தேன். அதன் அடிப்படையில் தான் இந்த பேரணியை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். தேர்தலுக்கும் இந்த பேரணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் தேர்தலை மையப்படுத்தி முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகிற பாஜகவின் RSSின்
மதவாத அரசியல் தமிழகத்தில் வேரூன்றிவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் நாங்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு கொள்கை அடிப்படையிலே இதை ஒருங்கிணைக்கிறோம். அதிமுக கூட்டணியில் பாஜக 75 சீட்டுகள் வரைக்கும் வந்து எதிர்பார்ப்பதாக அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதுக்கு இப்போ மார்க்சிஸ்ட் கட்சியில் இந்த அணியில் வந்து அதிக தொகுதிகள் வந்து கேட்கணும், அதுதான் எங்களோட நிலைப்பாடு மார்க்சிஸ்ட் கட்சியில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்படிதான் அதிக தொகுதிகள் கேட்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கா, அல்லது மனசுல மட்டும் இடம் கொடுத்தா உங்களோட நிலைப்பாடு என்ன? ஏற்கனவே அவங்க 25 தொகுதிகள் கேட்டிருந்தீங்க, அதை பற்றி நெகோசியேஷனுங்கிறது ஆன் த டேபிள், அதில் தான் முடிவு செய்யப்படும், முன்கூட்டியே சொல்கிறதில்ல. பேச்சுவார்த்தைங்கிறது சில கோரிக்கைகள் நம்ம வைப்போம், அது வேறு, எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கலாம். ஆனால் கூட்டணி கட்சிகள் தலைமை தாங்குகிற கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது அந்த நேரத்தில் உள்ள அரசியல் சூழலை அடிப்படையாக கொண்டு தான் நிகழும். 6 மாதங்களுக்கு முன்பே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நிபந்தனை அரசியலை நாம் இங்கே கூட்டணிக்குள்ளாக செய்ய முடியாது. ஆனால் எதிர்பார்ப்பு என்பது எப்போதுமே உண்டு. இந்த தேர்தலில் மட்டுமல்ல, எல்லா தேர்தல்களிலும் நாங்கள் கூடுதலாக எழுதி கொடுத்து எங்களுக்கு இந்தந்த இடங்கள் வேண்டும் என்று கேட்பது வழக்கமானது தான். எங்கள் கட்சி நலன் என்று மட்டும் நாங்கள் பார்ப்பதில்லை. நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணியின் நலன் முதன்மையானது. நாங்களும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. தனித்தனியே திமுக கட்சியோடு, அந்த கழகத்தோடு தனித்தனியே நாங்கள் அணுகுவது என்கிற நிலை இல்லை. எல்லா கட்சிகளும் ஒரே அணியாக இருக்கிறோம். ஒரே இயக்கமாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக இயங்குகிறோம். இந்த கூட்டணியின் நலன்களில் திமுகவுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறதோ அந்த பொறுப்பு ஒவ்வொரு கட்சிக்கும் உண்டு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் அட் த டைம் ஆஃப் நெகோசியேஷன், பேச்சுவார்த்தை நடத்துகிற அந்த சூழலில் யாவற்றையும் கருத்தில் கொண்டு எங்கள் நலன்களையும் முன்னிறுத்தி நாங்கள் தொகுதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்வோம். இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு கொள்கை ரீதியான ஒரு செயல் திட்டம், ஒற்றுமை இதெல்லாம் இருக்கு. அந்த செயல் திட்டத்தில் கூட்டணி மந்திரி சபை அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எதுவும் வலியுறுத்துவீங்களா? நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டேன், இந்த தேர்தல் அதற்கான ஒரு சூழலாக அமையவில்லை. கூட்டணி ஆட்சி என்பதை நாங்கள் நெடுங்காலத்திற்கு முன்பே ஒரு நிலைப்பாடாக கொண்டிருக்கிறோம். அதனை ஒரு கோரிக்கையாகவும் நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். இன்றைக்கும் அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் அதற்கான காலமாக இந்த தேர்தல் காலம் கனியவில்லை என்பது எங்களுடைய நம்பிக்கை. திமுக கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு பேச்சுவார்த்தை இருக்காங்க பிஜேபி, அது சும்மா அவங்க ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள், அல்லது திமுக கூட்டணியிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். இதற்கெல்லாம் கலங்கக்கூடிய அல்லது அஞ்சக்கூடிய நிலையில் திமுகவோ திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளோ இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பாஜக கூட்டணியில் அல்லது அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்த கட்சிகளே இப்போது வெளியில் இருக்கின்றன. அவர்களையே இவர்களால் வளைத்து போட முடியவில்லை, இன்னும் கூட்டணிக்குள் இணைக்க முடியவில்லை. மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பாட்டாளி மக்கள் கட்சி இதே கூட்டணியில் இருந்த கட்சி, தேமுதிக இதே கூட்டணியில் இருந்த கட்சி. அமித்ஷா அவர்கள் தேர்தல் கூட்டணி தொடர்பாக 2வது முறை தமிழகத்திற்கு வந்துவிட்டார். ஆனால் உள்துறை அமைச்சர் என்கிற முறையில், பாஜகவின் மூத்த தலைவர் என்கிற முறையில், கூட்டணியில் மிக முக்கியமான அங்கம் வகிக்கும் பாஜகவின் முன்னணி தலைவர்கள் என்கிற முறையில் கூட அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு பாமகவும் தயாராக இல்லை, தேமுதிகவும் தயாராக இல்லை. இன்னும் அதிமுக ஒரு வடிவம் பெறவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. ஆனால் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து சிலர் வருவார்கள் என்று சொல்லுவது நகைப்புக்குரியது, நகைமுரண். 2026 பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருந்தாங்க பாஜக தலைவர். ஆனால் நேற்று அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, அது கூட்டணி ஆட்சி கிடையாது, பாஜக ஆட்சி தான் வரப்போகுது அப்படிங்கிறாரு. அண்ணாமலை எப்படியாவது அந்த கூட்டணியை குழப்பி அதை சிதறடிக்க வேண்டும் என்று கருதுகிறார் என்று நான் நினைக்கிறேன். அண்ணாமலை இல்லாமல் அப்படி ஒரு கூட்டணி அமைவது அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை.
அந்த இரண்டு கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மற்ற கட்சிகளையும் இணைத்து தேர்தலை சந்திக்கக்கூடாது என்று அவர் நினைக்கிறார் என்று நான் நம்புகிறேன். சார், இப்போ ஷேரிங் ஆஃப் பவர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் டாக்டிஸ் பண்ணி நம்ம சீட்டு வாங்க மாட்டோன்றது நீங்கள் எப்பயுமே நிலைப்பாடோடு இருக்குது. பட் ஆனால் வந்து தலித் மக்கள் மீதான வன்கொடுமைன்றது நிறைய இடங்களில் களத்தில் நடக்குது, நிறைய இடங்களில் நீங்களும் பிடிக்கணும். ஆனால் அதில் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமோ இல்லை ஸ்ட்ராங்கான பாலிசியோ நீங்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்துவீங்களா? அந்த எலெக்ஷன் தொடர்பான விஷயங்கள் கேட்குறேன். அது வந்து வன்கொடுமை தொடர்பான விஷயங்களாக இருந்தாலும் சரி, கலப்பு திருமணங்களுக்கான பாதுகாப்பாக இருந்தாலும் சரி. ஏன்னா களத்தில் வந்து அது பல விசிகா தொடர்களில் பேசும்போதே அவங்க வந்து அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கள நிலவரம் இருக்குது. நீங்கள் சொல்லுவதைப் போல காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடக்கூடிய அளவுக்கு அல்லது அது போன்ற ஒரு வலுவான நிபந்தனைகளை முன்வைக்கக்கூடிய அளவுக்கு சமமான வலிமையை நாங்கள் பெற வேண்டும். நாங்கள் சமமான வலிமையை பெறுகிற வரையில் இது போன்ற கடுமையான நிபந்தனைகளை முன்வைக்க இயலாது என்பது நடைமுறை சாத்தியம் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு தான் முடிவு செய்ய முடியும். ப்ராக்டிக்கலாக அது முடியாது. எங்களுக்கு அந்த ஐடியா இருக்குது, அதில் எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் இது போன்ற நிபந்தனைகளை வைத்து கூட்டணியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் வலிமை பெற வேண்டிய தேவை இருப்பதாக உணர்கிறோம். தமிழ்நாட்டில் சாதி அமைப்புகள் அரசியல் கட்சிகள் இந்த பேரணி நடத்துறாங்கன்னு சொன்னாங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் மூடுறது வழக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய பேரணி செல்லக்கூடிய அந்த பாதையிலையும் டாஸ்மாக் எல்லாம் மூடப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? நிரந்தரமாக டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதை திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லி வருகிறோம். இந்த தேர்தலிலாவது திராவிட முன்னேற்றக் கழகம் நிரந்தரமாக டாஸ்மாக் கடைகளை மூடுவது குறித்து ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். ஒரு டெம்பரரி க்ளோஷர் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான நிலைப்பாடு. அதில் எங்களுக்கு எந்த உடன்பாடும் இல்லை. தமிழ்நாடு மட்டுமல்ல, தேசிய அளவிலே மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதுதான் பாதுகாப்பானது. காந்தியடிகளை நாம் தேசிய தலைவராக, இந்திய தேசத்தின் தந்தையாக ஏற்றுக்கொள்கிற நிலையில் அவருடைய உயிர்மூச்சு கோட்பாடுகளில் ஒன்றான மதுவிலக்கை பொருட்படுத்தாமல் இருக்கிறோம். காங்கிரஸ் மதுவிலக்கு கொள்கையை தீவிரமாக கையில் எடுக்க வேண்டும். தேசிய அளவில் அதற்கு ஒரு கொள்கையை அவர்கள் வரையறுக்க வேண்டும். இதனால் இளம் தலைமுறையினரின் ஆற்றல் சிதைகிறது. அவர்களிடையே இருக்கக்கூடிய பிரமிக்கத்தக்க ஆற்றல்கள் இந்த மது பழக்கத்தால், போதைப்பொருள் புழக்கத்தால் கடுமையாக சிதைவடையும் நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே ஒட்டுமொத்த தேசத்தின் நலன்களை கருதி மதுவிலக்கு கொள்கையை அனைவரும் சேர்ந்து உயர்த்தி பிடிக்க வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள், அறைகூவல். எதிர்கட்சியினர் வந்து திமுக வந்து இந்த ஊழல் அப்படிங்கிற அடிப்படையில் தான் விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. இப்போ வரக்கூடிய தேர்தலையும் அதில் தான் கையில் எடுக்க போகிறாங்க. இது ஊழலுக்கு ஆட்சியாக இருக்காங்க. ஊழலுங்கிறது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபினாமினா. எங்கெல்லாம் அரசு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஊழலும் வன்முறையும் இருக்கும். ஊழலற்ற ஒரு ஆட்சி நிர்வாகம் என்பது உலகத்தில் எங்குமே கிடையாது. அதை சொல்லி ஒரு ஆட்சியை வீழ்த்துவது அல்லது ஒரு கட்சியை வீழ்த்துவது என்பது ரொம்ப ரொம்ப அபூர்வம், ரேரஸ்ட் அண்ட் ரேர் கேசஸ். ஊழல் குற்றச்சாட்டுகளால் ஆட்சி கவிழ்க்கப்படுவது என்பது ரொம்ப சொற்பமான நிகழ்வுகளாகத்தான் நடந்திருக்கின்றன. அதை தாண்டி எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கிற கொள்கை சார்ந்த பிரச்சனைகள், மக்களின் உரிமை சார்ந்த பிரச்சனைகள், வாழ்வாதார பாதுகாப்பு குறித்த பிரச்சனைகள், இவையெல்லாம் தான் வாக்காளர்களை அசைத்து பார்க்கும். அது தேர்தல் முடிவுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அண்ணாமலை பாஜக தலைமை பொறுப்பை ஏற்ற நாளிலிருந்து இதோ வெளியிடுகிறேன், அதோ வெளியிடுகிறேன், இத்தனை மந்திரிகள் ஊழல் குற்றச்சாட்டுகளிலே சிக்கியிருக்கிறார்கள், ஆதாரங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் நாள் குறித்தார், கெடு விதித்தார். ஆனால் அவர் ஒரு புகாரை கூட, ஒரு பட்டியலை கூட, ஒரு ஆதாரத்தை கூட வெளிப்படுத்தாமல்
வெளியேறிவிட்டார். இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலாக நம்மால் கவனிக்க முடிகிறது. ஊழல் குற்றச்சாட்டில் இருந்தால் அவர்கள் முன்வைக்கட்டும், விசாரணைக்கு உட்படுத்தட்டும், மக்களிடத்திலே எடுத்துரைக்கட்டும். அது மக்களுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. அதான் எப்போதாவது அபூர்வமாக ஒன்று ரெண்டு அப்படி நடக்கிறது. அதற்கு முன்பு எத்தனையோ ஊழல் குற்றச்சாட்டுகள் பல்வேறு அமைச்சர்கள் மீது பல்வேறு காலகட்டங்களில் முன்வைத்தும் கூட அப்போதெல்லாம் ஏற்படாத ஒரு தாக்கம் அண்ணா ஹசாரே வந்தபோது அது ஒரு தேசிய அளவிலான பேசுபடு பொருளாக மாறியது. அந்த நேரத்திலே அது எடுபட்டது. ஊழல் ஒரு பிரச்சனை தான், மிகப்பெரிய பிரச்சனை தான். ஆனால் அதை விடவும் மேலான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. என்னை பொறுத்தவரையில் ஊழலை விடவும் நாட்டுக்கு பெரும் தீங்கானது மதவாத அரசியல், சாதியவாத அரசியல். இந்த அரசியல் ஊழல் போன்ற பல்வேறு தீங்குகளை சிந்திக்க விடாமல் தடுக்கிறது. அதை பற்றியே யோசிக்க விடாமல் மதவெறியும் சாதி வெறியும் மக்களை மயக்குகிறது. பொது சொத்து எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டாலும், ஊழல் லஞ்ச லாவண்யம் எவ்வளவு தலைவிரித்தாடினாலும், சமூக நீதிக்கு எவ்வளவு பெரிய கேடு உருவானாலும் எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு மதவெறியும் சாதி வெறியும் மக்களை மடைமாற்றம் செய்கிறது. ஆகவே ஊழலை விடவும் கடுமையானது, கொடுமையானது, கொடூரமானது மதவாத அரசியல், வெறுப்பு அரசியல். ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த அரசியலை முன்னிறுத்தி அது தொடர்பான விவாதத்தை அல்லது உரையாடல்களை கூர்மைப்படுத்துகிறது. அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. மதச்சார்பின்மையை பற்றிய உரையாடல் இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். ஏன் பிஜேபி செக்யூலரிசத்திற்கு எதிராக இருக்கிறது, எப்படி இருக்கிறது? ஏன் இந்தியா கூட்டணி கட்சிகள் செக்யூலரிசத்தை பாதுகாக்க துடிக்கிறது? இந்த உரையாடல் இன்னும் விரிவாக்கப்பட வேண்டும், ஆழமாக விவாதிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து.